முதல் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து சக்கரவள்ளி கிழங்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ நம்ம நிறைய செடிகள் வளர்க்குறத பற்றி பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு கிழங்கு வகைகள் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். நம்ம முழுசாகவே பார்த்திங்கன்னா எந்த செடிகளை வந்து ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியுமோ அந்த செடிகளை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இந்த ஒரு கிழங்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். பொதுவாக நம்ம மாடி தோட்டத்தில் நிறையா செடிகள் வச்சுருக்கும் போது வெயில் எல்லாமே பற்றி பேசியிருப்போம். எல்லா செடிகளுமே வந்து வெயில் வந்து நிறையா தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி எல்லா செடியுமே வெயில் வச்சோம் அப்படின்னா எல்லா இடமுமே வந்து அந்த இடத்துல வெயில் வந்து கவர் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா தான் இருக்கும். ஸோ அந்த நிழல் பாங்கான இடத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிழங்கு ஒரு க்ரோ பேக்கில் வச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லாவே கிழங்கு வைக்கும். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வளர்க்குறதுக்கான க்ரோ பேக் சைஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடியே போதுமானதாக இருக்கும். ஏன்னா கிழங்கு அந்த அளவுக்கு ஆழத்தில் வைக்காது, மேலோட்டமாக தான் கிழங்கு வைக்கும். ஹைட் வந்து ஒரு அடியே போதுமானதாக இருக்கும். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 18 இன்ச்சஸ், அதாவது 1.5 அடியிலேருந்து 2 அடி தாராளமாக அதில் வச்சிங்க அப்படின்னாலே அந்த வேர் படற இடத்துல எல்லாமே கிழங்கு வைக்கும். ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும் அது. ஸோ அந்த வகையில் நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 18க்கு 12 சைஸ் க்ரோ பேக்கில் சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வச்சுருக்கோம். இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம மற்ற காய்கறி செடி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயில் படாது. வெயில் படலை அப்படின்னா செடி வளருமே தவிர அந்தளவுக்கு விளைச்சல் இருக்காது. ஸோ இந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கரெக்டாக ஒரு சக்கரவள்ளி கிழங்கு நம்ம இங்கே வச்சோம். இதுக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்கிற வெயிலே போதுமானதாக இருக்கும். அண்ட் கிழங்கு வந்து வளர்றதுக்கு, கொடி படறதுக்கு நல்ல ஒரு இடம் அமைச்சு கொடுக்கணும். ஸோ அப்படி இந்த கிழங்கு கொடி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து கிழங்கு பெருசாக வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இடையில இருக்கிற க்ரோ பேக் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கிழங்கு வந்து படர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஒரே ஒரு கணுக்கிழங்கு இருந்தது அப்படின்னா போதும். நம்ம கடையில் வாங்குற கிழங்கு முளைக்கட்டுற மாதிரி லைட்டாக ஒரு ஈர துணியை மேலே வச்சோ இல்லை லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா காற்று படுற மாதிரி இடத்துல வச்சிங்க அப்படின்னாலே ஒரு 4-5 நாள்லேயே வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். துளிர் வந்த உடனே நீங்கள் இதில் மாற்றி வச்சிடலாம். அப்படி உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அழுகல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா அந்த துளிர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். கோகோபீட் தேங்காய் நார் இருந்ததுன்னா வெறும் தேங்காய் நாரை மட்டும் ஊற வச்சு அதில் வச்சு துளிரை வளர்த்து நீங்கள் அதுக்கப்புறமேட்டு மாற்றலாம். சின்னதே வச்சிங்க ப்ராப்ளம் வந்ததுன்னா. ஏன்னா கிழங்கு வைக்கும்போது இந்த மாதிரி வேறு அழுகல் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ட்ரைகோடர்மா வெரிடி சூடோமோனாஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபங்கிசைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். அண்ட் கிழங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸில் வேம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொடி பொறுத்த வரைக்கும் வேர் மேலேயே தான் இருக்கும். அதனால் நம்ம உரங்கள் போட்டு அந்தளவுக்கு கிளற முடியாது. பட் உரங்கள் போட்டாலுமே அந்தளவுக்கு வெயில் படாது உரத்து மேலே ஃபுல்லாக செடி படந்துக்கும் அப்படின்றதால அதனால் நீங்கள் மேலேயே தூவி விடலாம். மற்ற செடி கொடுக்கும்போது மண்புழு உரமாக இருக்கட்டும், எருவாக இருக்கட்டும், ஒரு 2 கைப்பிடி. அண்ட் கிழங்கு உங்களுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சதுன்னா அப்போ உரம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. கொஞ்சம் கிழங்கு சீக்கிரம் பருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிழங்கு அது எல்லாமே அடுத்தது பார்க்கலாம். இதுக்கு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ்னால் பஞ்சகாவியம் மீனமிலம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதை தவிர்த்து வேறு எதுவும் ஸ்பெஷல் கேர்லாம் எடுத்து கொடுக்கறது கிடையாது. அண்ட் உயிரோரங்கள் கொடுக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி உயிரோரங்கள் கொடுத்துட்டு வரலாம். அது எல்லாமே கிழங்கு தெரிய ஆரம்பிக்கும் போது கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். அண்ட் ரொம்ப வேர்லாம் விடாது இந்த கிழங்கு. ஒரு சல்லி வேர் வந்து அந்தளவுக்கு வராது. கிழங்குல இருந்து தான் இறங்கும். நுனி வேர் தான் வரும். அதுலேருந்து இறங்குற வேர் எல்லாமே அப்படியே கிழங்கு வச்சுட்டு வரும். ஸோ இப்போ நம்ம 9 மாதத்துக்கு முன்னாடி வச்ச கிழங்குலேருந்து இப்போ எந்த அளவுக்கு கிழங்கு வந்து பெரிய கிழங்கு இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சின்ன அறுவடையும் போட்டுடலாம். ஸோ கிழங்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே கிழங்கு தான். இந்த மண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, இது கிழங்கு தான். கிழங்கு நல்லாவே விளைஞ்சிருச்சு. பெரிய சைஸ்லேயே இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குற அளவுக்கு இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்குது. அண்ட் இதுலேயுமே கிழங்கு இருக்குது. ஸோ அந்த வேர் போகிற இடம் எல்லாத்துலேயுமே அந்த கிழங்கு இருக்கும். இதுலேருந்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த கிழங்கு எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வேர்லேருந்து ஒரே ஒரு கிழங்கு மட்டும்தான் உருவிருக்கோம். இதில் இன்னுமே நிறைய கிழங்கு இருக்குது. இந்த கிழங்கு நம்ம வச்சு கரெக்டாக 6லேருந்து ஒரு 9 மாதம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்குது. உள்ள பெரிய பெரிய கிழங்காகவே இருக்குது. பட் கொஞ்சம் விலையில இன்னும் கொஞ்சம் விளைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சைஸில் கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கை எப்படி ஈஸியாக வளர்த்து அறுவடை எடுக்கிறது அப்படின்றத பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து இன்னொரு செடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.